ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத கடன் தொல்லை தீர எளிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 7 செவ்வாய்க்கிழமை இந்த தீபங்கள் ஏற்றுங்கள், விரைவில் உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன தீபம் ஏத்தணும், எப்படி ஏத்தணும், எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரவே தீராது. நாங்கள் அசலுக்கு மேலே வட்டி கொடுத்துட்டோம், ஆனால் அசலை கொடுக்கவே முடியலை, அந்த அளவுக்கு நாங்கள் கடன் தொல்லையால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா கை மேலே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே நாம் ஆடம்பர செலவிற்கு வாங்கின கடனை விட அவசர தேவைக்காக நிறைய கடன்கள் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு இருப்போம். அப்படி வாங்கப்பட்ட கடனை திரும்ப செலுத்த முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது யாராவது ஏதாவது சொன்னா கூட அதை செஞ்சா நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தும் செய்தாலும் இந்த ஒரு வழிபாடு உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாகவே வெளிக்கொண்டு வந்துவிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான். வழிபாடு தீபம் எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இதை நீங்க தொடர்ந்து 7 செவ்வாய்க்கிழமை செய்யணும். நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய 7 செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யணும். பெண்கள் மாதவிடாய் கால நேரமாக அமைந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னா அந்த வாரத்தை தவிர்த்திடலாம். அதற்கு அடுத்த வாரத்துல நீங்க செய்து கொள்ளலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா 7 வாரம் கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டும். ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கக்கூடியதே. சரி, இந்த தீபம் எப்படி ஏத்தணும், எப்படி இந்த வழிபாடை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் படம் நீங்க இதற்காக வாங்கி வச்சுக்கோங்க. இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க எங்ககிட்ட கிடையாது அப்படின்றவங்க லட்சுமி நரசிம்மருடைய படம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியும். லட்சுமி தேவியை தன்னுடைய மடியில் அமர்த்திட்டு இருப்பார் நரசிம்மர். இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க உங்க வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி மாலைகள் போட்டு வாசனை நிறைந்த மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு தீபம், என்ன தீபம் ஏற்றணும், இதில் தான் நம்மளுக்கு சூட்சமான இந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். தேங்காய் தீபம் நீங்கள் ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க. இதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு தலை வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி ஒரு 2 கை அள்ளி போட்டிங்கன்னா அதை நல்லா பரப்பிட்டு அதற்கு மேலே தேங்காயை உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விட்டு பஞ்சு திரி கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கக்கூடிய திரியாக பார்த்து நல்ல பெரிய திரியாக போட்டுக்கோங்க. அந்த தேங்காய் அந்த இருக்கக்கூடிய நெய் அனைத்துமே நம்மளுக்கு எரிந்து அது தீரணும். அதில் நெய் மீதி இருக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் பெரிய திரியாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த விளக்கு முழுவதும் அந்த நெய் முழுவதும் எரிவதற்கு அப்படிங்கிறது ஏதுவாக இருக்கும். இப்படி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி நரசிம்மரினுடைய ஸ்லோகம், காயத்ரி மந்திரம் எது தெரியுமோ, இல்லைன்னா நரசிம்மருடைய அஷ்டகம், இந்த மாதிரி எது தெரியுமோ உங்களுக்கு அதை பாராயணம் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் முழுவதும் எரிந்ததற்கு அப்புறமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த தேங்காயை நல்லா உடைச்சு அதை எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை அது கூட இருக்கக்கூடிய இந்த பச்சரிசி இருக்குது இல்லைங்களா, அதையும் இது இரண்டையுமே நம்ம பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க வேண்டும். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை 6 வாரம் நம்ம இந்த மாதிரி நாம் கொடுக்கணும், தானமாக கொடுக்கணும். 7வது வாரம் என்ன செய்யணும், இப்போ தொடர்ந்து ஒரு 6 வாரம் செஞ்சிட்டீங்க. 7வது வாரம் இதே மாதிரியே நீங்கள் தலவாழை இலை போட்டு பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே தேங்காய் தீபம் நெய் விட்டு ஏற்றும் போது ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டு தீப தூபாராதனை எல்லாம் காட்டி முடிச்சுட்டு தேங்காயை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த லாஸ்ட் நாள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த பச்சரிசியை சக்கரை பொங்கலாக செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள்
வழிபாடுகள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்துவிடும். அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறேன், ஃபோன் லோன் வாங்கியிருக்கிறேன், பைக் லோன் வாங்கியிருக்கிறேன், தொழில் லோன் வாங்கியிருக்கிறேன், என்ன கடனாக வேணாலும் இருக்கட்டும், நகை கடனாக இருக்கட்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கடன் எந்த அளவுக்கு தீருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ நிலைகளும் உயரும். ஒரு வீட்டில் கடன் தீரணும் அப்படின்னா பணவரவு நம்மளுக்கு அதிகரிக்கணும். பணவரவு நம்மளுக்கு அதிகரித்தாலே நம்ம கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். அதனால் நீங்கள் கடனை தீர்த்து விட்டு உங்களுக்கு பொருளாதார நிலையிலையும் செல்வ நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் நரசிம்மர் கண்டிப்பாக அருள் புரிவார். இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். ஒரு நரசிம்மரனுடைய இல்லை இதை நாங்கள் கோவிலில் போய் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கோவில்களில் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில கோவில்களில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லட்சுமி நரசிம்மருடைய கோயிலில் இதை அலோவ் பண்ணுறாங்க, வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கோவில்கள்லையும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை நாங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே லட்சுமி நரசிம்மருடைய படத்தை வாங்கி வச்சு இந்த முறையில் தீபம், தேங்காய் தீபம் ஏற்றி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊர்களில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மருடைய கோவில்கள் இருக்காது, கொஞ்சம் தூரமாக இருக்கும். அவங்களெலாம் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால கோயிலில் போய் உங்களால் விளக்கு ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை வீடுகளில் வாங்கி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7வது வாரம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இந்த 7 செவ்வாய்க்கிழமை நீங்கள் தீபம் ஏற்றும் போது நெய்வேத்தியமாக பானகம் வைங்க. பானகம் வைப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த வழிபாடு முடித்ததற்கு அப்புறம் நல்ல நமஸ்காரம் பண்ணுங்க. நரசிம்மரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்த செல்வ நிலைகள் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயம் நரசிம்மர் உங்களுக்கு ஒரு பொருளாதார நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இதை நம்பிக்கையோட செய்யுங்க. 7 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுடைய கடன் படிப்படியாக குறைந்து அது முழுவதுமாக தீர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் லட்சுமி நரசிம்மர் கண்டிப்பாக அருள் புரிவார். நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.